ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை தத்துவம் அதை மட்டும் சொல்ல பாருங்க. லவ் பண்ணுறீங்களோ லவ் பண்ணும்போது ஒரு பஸ்ஸில் போகிறது ஒரு ஃபீலிங். பிகாஸ் நினச்ச இடத்துல நீங்கள் இறங்கலாம், நினச்ச ஒரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஆனால் கல்யாணம் ஒன்று பண்ணிக்கலாம், அது ஒரு ஏரோப்ளைனில் போகிற மாதிரி. டிக்கெட் ஒரு தடவை தான் எடுக்க முடியும், அதுதான் நீங்கள் தாலி கட்டுறது. டிக்கெட் எடுக்கும்போது ஏசி டிக்கெட் எடுக்கணும். சிலாப்பான டிக்கெட் எடுத்தீங்க, சீலாப்பன் ஃப்ளைட் எடுத்திங்கன்னா நீங்கள் நினச்ச இடத்துல போய் இறங்க முடியுமா? முடியாது. பாதி வேலையிலேருந்து நிற்வீங்க, ஆனால் பாதியில் நீங்கள் இறங்க முடியுமா? முடியாது. ஸோ லவ் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்க. ஆனால் பார்த்து நல்ல பிள்ளையா இல்லை நல்ல பையனாக லவ் பண்ணி சந்தோஷமாக இருக்கு. ஓகே, பாய். எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஐ மீன் ஷேர் பண்ணால் பயணங்கிறது. என் வாழ்க்கையிலையா? சம்திங் ஷேர் அபவுட். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஸோ சொல்லலாம் தான். என்ன ஒன்று, we don't talk the name, just you share it out in your life. ஒரு பிள்ளையை காதலிச்சேங்க, சின்சியரை காதலிச்சேன். ஆனால் அது என்னை விட்டுட்டு வேறு பையனை லவ் பண்ணிக்கிட்டு என்னை லவ் பண்ணிச்சுங்க. அது எனக்கு தெரிஞ்சு விஷயம் ஆயிடுச்சு. அப்படின்னு அதெல்லாம் மறந்து போன விஷயம், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் something share for the generation youth. யூத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணலாம். The experience of லவ் பண்ணும்போது, ஒரு பிள்ளையை லவ் பண்ணும்போது அதோட பேக்ரவுண்ட் என்ன மாரி பொண்ணு சுற்றியவங்க என்னமாரி, அதோட பாஸ்ட் லைஃபு, அதோட இது கடந்து போன வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாகும். ஆனால் நான் இதெல்லாம் அது கேட்கல. ஸோ சொல்கிறேன், எனக்கு வச்சுக்கிறீங்க, கேளுங்க, உங்களுக்கு தான் அது நல்லது. ஓகே.